அன்பார்ந்த மாணவர்களை முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்த்தீங்கன்னா உயிரியலில் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அறிவியல் என்ற டாபிக் உள்ளே இருக்கக்கூடிய சில வினாக்களை பற்றி இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வினாக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சுற்றுச்சூழல் பிரமிடுகளில் டேஸ் அதிக மக்கள் தொகை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சுற்றுச்சூழல் பிரமிடில் அதிகமான மக்கள் தொகை கொண்டது எதுன்னு கேட்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் பி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்கன்னா நுகர்வோர்கள் கொடுத்துருக்காங்க, வேட்டையாடுபவர்கள், இரண்டாம் நிலை நுகர்வோர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுற்றுச்சூழல் பிரமிடுகளே பார்த்தா அதிக மக்கள் தொகை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள். தயாரிப்பாளர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரம் தான். தயாரிப்பாளர்லாம் யார்? தாவரம். தாவரங்கள் தான் என்ன பண்ணுறது தயாரிப்பாளர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது தாவரத்தில் என்ன இருக்குது? பச்சையம் இருக்குது. பச்சையம் இருக்கிறதுனால ஒளிச்சேர்க்கையானது நடைபெற்று அது தனக்கு தேவையான உணவுகளை தானே தயாரித்துக் கொள்கிறது. அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தற்சார்பு ஊட்ட உயிரிகள், தற்சார்பு ஊட்ட உயிரிகளை தான் சொல்லுவாங்கன்னா அந்த தயாரிப்பாளர் தாவரங்களை பற்றி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, நுகர்வோர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களை நம்பி வாழக்கூடியவர்கள் தான் நுகர்வோர்கள். நுகர்வோர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு நுகர்வோர்கள் தான். நம்ம தாவரங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். சரி, அது மட்டும் கிடையாது, பசு, மான், முயல் எல்லாமே தாவரத்தை உண்டு வாழக்கூடிய விலங்குகள். சரிங்களா? அப்போது நம்ம எக்ஸாம்பிளுக்கு மான் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இரண்டாம் நிலை நுகர்வோர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மானை சாப்பிடக்கூடிய ஒரு புலி இல்லைன்னா சிங்கம், இவங்க தான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை நுகர்வோர்கள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுபவர்கள் யாருன்னா புலி, சிங்கம் வேட்டையாடுற வேலைக்கு தான் பார்க்குது. சரிங்களா? அது வேட்டையாடுகள்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய வேட்டையாடுபவர்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். எதுனா பருந்து, கழுகு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. அப்போது தாவரம், அடுத்து பார்த்தீங்கன்னா மான், அடுத்து அது புலி. இதை வச்சு நம்ம போட்டுலாம். அப்போ தாவரம் என்பது தயாரிப்பாளர், அதை சார்ந்து வாழக்கூடிய மான் என்பது நுகர்வோர்கள், புலி என்பது இரண்டாம் நிலை நுகர்வோர்கள். சரிங்களா? சரி, ஓகே சார். அப்போது இந்த விஷயம் விளங்குச்சா? அடுத்து போகலாமா நம்ம? சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. காற்று தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ ஆன்சர். சரிங்களா? 1981, 1981. சரி, இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம், கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1992 பார்த்தீங்கன்னா யானை பாதுகாப்பு சட்டம், யானை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1976 முதலைகள் பாதுகாப்பு சட்டம், முதலைகள் பாதுகாப்பு சட்டம். சரிங்களா? அப்போ காற்று தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு சட்டம் என்பது 1981. சரிங்களா? 1999 கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம், 1992 யானைகள் பாதுகாப்பு சட்டம், 1976 முதலைகள் பாதுகாப்பு சட்டம்ன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோமா? பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சில கெமிக்கல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, சில உலோகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த உலோகங்களுக்குலாம் நம்ம உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாலிவினைல் குளோரைட், சரிங்களா, பிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிவிசியை பார்த்தீங்கன்னா எரிச்சிங்கன்னா டயாக்சின் என்ற ஒரு வேதிப்பொருள் கிடைக்கும். சரிங்களா? டயாக்சின் என்ற ஒரு வேதிப்பொருள் கிடைக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க அமைப்பே பாதிக்கப்படும். சரிங்களா? அப்போ பிவிசியில் என்ன பாதிப்பு ஏற்படும்? இனப்பெருக்க அமைப்பானது பாதிப்படும். அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி அண்டு டி இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கலாம். அடுத்து கேட்மியம். இந்த கேட்மியம் என்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்புகளை ஏற்படுத்தும். கேட்மியம் என்னன்னா சொல்லுவாங்க? சிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரக பாதிப்பு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பாதிப்பு கூட இது ஏற்படுத்தும். சரிங்களா? கல்லீரல் பாதிப்பு. அப்போது கல்லீரல் பாதிக்கப்பட்டாவே ஓகேங்களா, மஞ்சள் காமாலை என்ற நோயானது ஏற்படுது. கல்லீரல் பாதிச்சுனா என்னது? மஞ்சள் காமாலை என்ற நோய் ஏற்படும். அது சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. அப்போது இது ரெண்டாவது. சரிங்களா? அப்போது 24. சரிங்களா? இதை வச்சு நான் போடலாம். டின்றது ஆன்சர். சரிங்களா? அடுத்து லெட்டுன்னு என்ன சொல்லுவாங்க? இஎம் சொல்லுவாங்க தமிழில். சரிங்களா? இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பாதிப்புகள், சரி யூஸ் ஆக சொல்லக்கூடாது, பாதிப்புகள் எதுனா ஏற்படும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மைய நரம்பு மண்டலம் கூட பாதிக்கப்படும், பக்க நரம்பு மண்டலம் பக்கவாதம் கூட ஏற்படும். சரிங்களா? அதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து குரோமியம். இந்த குரோமியத்தால் என்ன உருவாகும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு குழாய் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? ஆஸ்துமா அப்படின்னு சொல்லுவாங்க.
சில மூச்சு விடுதல் வந்து சிரமங்கள் ஏற்படும். ஆஸ்துமா என்ற நோயை ஏற்படுத்த கூட இந்த குரோமியம் என்று தெரிஞ்சு வச்சு. அப்போ இதுக்கான ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது டி தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, அடுத்த விஷயம் போலாமா? இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டேராடூன். சரிங்களா, டேராடூன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது. சரிங்களா, டேராடூன் எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது. சில இந்த ஆப்ஷனில் வந்து அந்த ஹைதராபாத் என்பதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுனாமி முன்னறிவிப்பு மையம். சுனாமி ஏற்படுறதுக்கு முன்னாடியே வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த மையமானது எங்கே அமைந்துள்ளது? சுனாமி முன்னறிவிப்பு மையம். முன்னறிவிப்பு மையம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்போது இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் எங்கே இருக்குது? டேராடூனில் தான் இருக்குன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போலாமா? அடுத்து கச்சா எண்ணெய் நுகர்வோர் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்தியா என்பது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் இருக்குது. சரிங்களா, நுகர்வோர் கச்சா எண்ணெய் நுகர்வோர் பட்டியலில் யூஸ் பண்ணுறவங்க ஏரியாவில் நம்ம என்ன பண்ணுறோம் 3வது இருக்கும். இதில் முதல் இடம் என்பது அமெரிக்கா இருக்குது நுகர்வோர் பட்டியலில், அமெரிக்கா. 2வது இடமானது சீனா இருக்குது. சரிங்களா, அப்போ நம்ம மூணாவது தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். கச்சா எண்ணெய் நுகர்வோர் பட்டியலில் நம்ம 3வது இடம் இருக்கும்ன்றது தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அடுத்த விஷயம் போவோமா? ஓகே, அடுத்து பாருங்க, மருத்துவ கழிவுகள் எவ்வாறு அகற்றப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, மருத்துவ கழிவுகள் ஏற்படுத்தி அதை எப்படி என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். நிலத்தில் புதைத்தல், எரித்தல், உரமாக்குதல் மற்றும் பிரித்து வைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில மருத்துவ கழிவுகள் அப்படின்னாவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அதை எரிக்கணும். சரிங்களா, எரித்தல் வேலைகளை பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனித உடல் கழிவுகள், ஓகேங்களா, மனித உடல் கழிவுகள், ரத்தம், இந்த ரத்தம், சரிங்களா, மனித உடல் கழிவுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எரித்து சாம்பலாக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஆகும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். நிலத்தில் புதைத்தல் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கக்கூடிய பொருட்களை தான் என்ன பண்ணணும்? நிலத்தில் போட்டு புதைக்கணும். அப்போ என்ன ஆகும்? உரமாக மாறும். சரிங்களா, அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. உரமாக்குதல் அப்படின்னு என்னன்னா நுண்ணுயிரிகள் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும்னா சில பொருட்களை அழிச்சு என்ன பண்ண உரமாக மாற்றக்கூடிய நம்ம எதுனா சொல்லலாம், மண்புழு சொல்லலாம். மண்புழு உரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா, அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க போதும். அப்போ மனித கழிவுகள், மருத்துவ கழிவுகள், ரத்தம், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா எரித்து சாம்பலாக்கல் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும்ன்றது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து போலாமா? சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நீங்க பாருங்க. கர்நாடகாவினுடைய சிர்சி எனும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. சிப்போ இயக்கம், அமிர்த தேவி பிஸ்வாஸ் இயக்கம், அப்புறம் வந்து அப்பிகோ இயக்கம், மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கர்நாடகாவினுடைய சிறில வந்து பார்த்தீங்கன்னா அப்பிகோ இயக்கம் தான் நம்மளுக்கு ஆன்சர். இது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு அந்த இடத்தில் வரக்கூடிய மக்கள் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். சரிங்களா, இதில் வந்து சிப்போ இயக்கம்ன்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். தற்போது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த சிப்போ இயக்கமானது 1970 ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா, சிப்போ இயக்கமானது 1970 உத்தரகாண்ட். இப்போ தற்போது உள்ள உத்தரகாண்டில் அந்த இடம் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் சிர்சி அப்படின்றது தான் கேட்டிருக்கேன். அப்போனா வரும் உங்களுக்கு அப்பிகோ இயக்கம்ன்றது தான் அதுக்கான ஆன்சர். இதை தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா, அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. IUCN ஆனது டேஸ் அன்று சுவிட்சர்லாந்தில் உள்ள கிளாண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ நிறுவப்பட்டது? அக்டோபர் 5, 1948 தான் இது நிறுவப்பட்டது. சரிங்களா, இது வந்து நம்ம IUCN இருந்தது. IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் நேச்சர், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் நேச்சர்ன்றது ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் ஒரு பன்னாட்டு அமைப்பு தான் என்ன சொல்லுவாங்க, அந்த IUCN சொல்லுவாங்க. சரிங்களா, இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு அதோட விரிவாக்கம் கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த IUCNல இந்தியா வந்து எப்போ ஜாயின் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து உறுப்பினராக இடம்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1969 தான் என்ன பண்ணியிருக்காங்க, IUCNல உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு விஷயமும் கூட தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து போவோமா? சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க.
கட்டிப்பிடிப்பது என்று பொருள்படும் 1970 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிப்கோ இயக்கத்தினுடைய நிறுவனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நான் முதலே பார்த்தேன் 1970 சிப்கோ இயக்கமானது உத்தரகாண்ட், தற்போதுள்ள உத்தரகாண்டில் தொடங்கப்பட்டது என்பது நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா, அதுக்கான மீனிங் பாருங்க, கட்டி பிடிப்பது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் தழுவுதல் கூட ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. தழுவுதல்ன்றது கூட வந்து சொல்லியிருப்பாங்க, அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, இந்த சிப்கோ இயக்கத்தினுடைய நிறுவனர் யார்? சுந்தர்லால் பகுனண்ணா. இவர் தான் வந்து ஆன்சர். சரிங்களா, இந்த சுந்தர்லால் பகுனண்ணா ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் சரிங்களா கொடுத்துருப்பாங்க. 1973 தொடங்கப்பட்டது கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் 1970 கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடுங்க. இது ஃபர்ஸ்ட் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாமோலி மாவட்டத்தில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் அந்த சிப்கோ இயக்கமானது தொடங்கப்பட்டது. ஆனால் அந்த சாமோலி என்ற மாவட்டம் தற்போது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது. எங்கே இருக்குது? உத்தரகாண்ட், தற்போது உத்தரகாண்ட். சரிங்களா, அப்போ எக்ஸாமில் கேட்கும்போது உத்தரகாண்ட்ன்றது நம்ம ஆன்சர் வந்து தெளிவுபடுத்திங்க. சரிங்களா, இந்த இயக்கமானது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டுகள் கைதாக பார்த்தோன்னா வெற்றி அடைதான். 1980 இந்த ரேஞ்சு தான் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா, அப்போ சுந்தர்லால் பகுனண்ணா கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த கைலாஷ் சத்யார்த்தி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த கைலாஷ் சத்யார்த்தி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை மீட்டு சரிங்களா அவங்களை மீண்டும் பள்ளிக்கு செல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் பார்த்துருக்காரு. குழந்தை தொழிலாளர் மீட்பு இயக்கம், குழந்தை தொழிலாளர்ன்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து 2014 இவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டம் 2014 வந்து மலாலா யூசப் என்ற பாகிஸ்தானினுடைய பெண் உரிமைக்காக போரிட்ட ஒரு பெண்மணிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த டைமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து MS சுவாமிநாதன் யாரு? இந்திய பசுமை புரட்சி தந்தை. இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பசுமை புரட்சி தந்தை யாரு? MS சுவாமிநாதன். இந்த நார்மன் போலாக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பசுமை வரும். நார்மலாக பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா யாரை போன நீங்கள்? இவர் தான் போகணும். உலக பசுமை புரட்சியின் தந்தை. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். அப்போ பசுமை புரட்சியின் தந்தைனா நார்மன் போலாக். இந்தியான்னு குறிப்பிட்டு கேட்கும் போது நான் யாரை போனோம்? நீங்கள் MS சுவாமிநாதனை போகணும். சரிங்களா சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் 20% ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதால் பூமியின் நுரையீரல் என அழைக்கப்படும் மிகப்பெரிய மழைக்காடான அமேசான் காடு எங்கு அமைந்துள்ளது கேட்க. அப்போ பூமியினுடைய நுரையீரல்ன்றது அமேசான் காடுகள். சரிங்களா, இது நம்மளுக்கு தெரியும். இது எந்த நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. எங்க நாட்டில் இருக்குன்னா பிரேசில் தான் இது இருக்குது. சரிங்களா, இது பிரேசில்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்குது. சில புக்கில் தென் அமெரிக்கா அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அமேசான் காடு எங்கே கொடுத்துருக்காங்க? தென் அமெரிக்காவில் தான் இருக்குது. தென் அமெரிக்காவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு 9 நாடுகளில் இந்த காடானது பரவி இருக்கு. ஆனால் அந்த 9 நாடுகளில் ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேசிலில் தான் இருக்குது. அப்போ அதனால தான் சொல்கிறாங்க குறிப்பிட்ட அமேசான் காடு எங்கே இருக்குன்னா பிரேசில்னு சொல்கிறாங்க. அதில் வந்து வெனிசுலா என்பது வரும். ஆனால் நம்மளுக்கு 60% பெரும்பான்மையாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க? பிரேசில் என்ற நாடு தான் அமேசான் என்ற ஒரு காடான இருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அமேசான் என்ற நதி இருக்குது. அமேசான் நதி. இந்த அமேசான் நதி பற்றி என்ன சொல்லலாம்? உலகின் மிக அகலமான நதி, உலகின் மிகப்பெரிய அகலமான நதி அப்படின்னு சொல்லலாம். அகலமான நதி. அதே போல் நீளத்தில் வந்து பார்த்தா 2வது நீளமான நதி. முதல் நீளமான நதி உங்களுக்கு நைல் என்று தெரியும். 2வது நீளமான நதி எது? 2வது நீளமான நதி. இரண்டாவது நீளமான நதிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி ஓகே சார், அடுத்த விஷயம் போகுமா? அடுத்து பாருங்க, 2004ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பச்சை வலை இயக்கம் என்ற அமைப்பையை நிறுவிய மங்கரி மாதாய் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கென்யா நாட்டை சேர்ந்தவர். டீன்னு தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே காடுகள் நிறைய வளர்த்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வலை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாத்திருக்காங்க. எப்போ அந்த இயக்கமான ஸ்டார்ட் 1977 ஸ்டார்ட் பண்ணி அங்கே பசுமையான ஒரு காடுகளை உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசானது 2004 கொடுத்துருக்காங்க. எந்த நாட்டை சேர்ந்தவர்? கென்யான்றது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்து போவோமா? அடுத்து பாருங்க, பொறுத்துக்கே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக தினங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் நான் டேட் கொடுத்துருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் உலக காடுகள் தினம் எப்போ?
பார்த்தீங்கன்னா மார்ச் 21 சரிங்களா. உலக நீர் தினம் என்பது மார்ச் 22 சரிங்களா. சுற்றுச்சூழல் தினம் எப்போ ஜூன் 5 சரிங்களா. அடுத்து ஓசோன் தினம் என்பது செப்டம்பர் 16. அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து மேட்ச் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா 2 1 3 4. அப்போ ஆன்சர் ஆனது பின்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஓசோன் தினம் என்று செப்டம்பர் 16 மறக்கக்கூடாது சரிங்களா. செப்டம்பர் அடுத்த மாதம் என்னது? அக்டோபர் மாதம். அக்டோபர் 16 என்பது உணவு தினம் சரிங்களா. கொஞ்சம் லிங்க் பண்ணி கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. நம்ம அடுத்து போவோமா? அடுத்து பாருங்களேன், கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தப்புன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் மே 22 கொடுத்துருக்காங்க. இது தப்பான ஒரு விஷயம் தான். உலக உயிரினங்கள் பன்முகத்தன்மை என்பது தப்பு தான் சரிங்களா. உலக வனவிலங்கு தினம் என்பது மார்ச் 3 என்றுதான் அதுக்கு ரைட். அப்போ 3 மட்டும் தான் சரி. ஆனால் இதில் பார்க்கலாம், உலக இயற்கை பாதுகாப்பு தினமானது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜூன், இந்த ஜூன் மாதம் சரிங்களா, ஜூன் 28 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உலக இயற்கை பாதுகாப்பு தினம். அப்போ உலக உயிரினுடைய பன்முகத்தன்மை தினம் என்பது மே 22 சரிங்களா. அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் உள்டாவா மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த தினங்கள்ன்றது உங்களுக்கு எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்க வேண்டிய விஷயம் தான். நல்லா கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி பார்த்துங்க சரிங்களா. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று கொடுத்துருக்காங்க. இதுவும் கூற்றே கொடுத்துருக்காங்க பாருங்க. அகில இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 கரெக்ட் சரிங்களா. அந்த 1972க்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, 1973ஆம் ஆண்டு போட்டு புலிகள் பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க, புலிகள் பாதுகாப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 ரைட்டான விஷயம் சரிங்களா. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002. இது பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து கூற்றுகளும் சரியானது என்றுதான் நம்மளுக்கான ஆன்சர். இதில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இதை பற்றி ஒன்று விஷயம் சொல்லலாம் சரிங்களா. 1986 நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 48A என்ற ஆர்டிகல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த ஆர்டிகல் வந்து எதை சொல்லுது அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றத சொல்லுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1976 42வது அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்தத்தின்படி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்ட இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. 48A சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்றதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போவோமா? ஸோ அடுத்து பாருங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சைடு ஃபுல்லாக பாருங்க, தேசிய பூங்காக்கள் கொடுத்தாங்க. எந்த ஸ்டேட்ல இருக்கு சரிங்களா, எந்த பிளேஸ் இருக்குதோ அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். துத்பா தேசிய பூங்கா என்பது உத்தரப்பிரதேசம் என்றது ரைட்டான ஒரு விஷயம். அடுத்து கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம் என்றது கரெக்ட். சரி, முதுமலை தேசிய பூங்கா, இந்த முதுமலை தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கிடையாது, தப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் தான் இருக்கு, நீலகிரியில் தான் இருக்கு சரிங்களா. அப்போ மூணாவது இது சி தான் வந்து தப்பு. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி. அப்போ முக்கூர்த்தி முதுமலை இது ரெண்டுமே எங்க இருக்கு, நீலகிரி தான் இருக்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவினுடைய முதல் மிருக காட்சி சாலை 1800ஆம் ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராக்பூர். பராக்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இருக்கு சரிங்களா. மேற்கு வங்காளம், மேற்கு வங்காளத்தில் இருக்கு சரிங்களா. இதை வச்சு ஒரு விஷயம் சொல்லலாம், உலகத்திலே மிக பழமையான மிருக காட்சி சாலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1759 வியன்னா நாடு படிச்சிருப்பீங்க. வியன்னா நாட்டில் சோசன்பிரம் என்ற ஒரு மிருக காட்சி சாலை இருக்கு. இதான் உலகிலே மிக பழமையான மிருக காட்சி சாலை. ஓகேங்களா. சரி, அப்போ இந்தியாவில்னு கேட்கும்போது பராக்பூர்னு ஞாபகம் வச்சுங்க. வேர்ல்டு லெவலில் கேட்கும்போது எது, வியன்னா நாட்டில் இருக்கக்கூடிய சோசன்பிரம் என்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து போவோமா? கேப்டன் வி சுந்தரம் என்பவர் 1959 இந்திய ப்ளூ கிராஸ் என்ற அமைப்பை எங்கு நிறுவனான்னு கேட்கிறாங்க. சரி, அந்த சுந்தரம் என்ற பேர் வந்து பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மாதிரி இருக்கா, அதனால ஒரு சென்னையில் நிறுவிருப்பார் அப்படின்னு ஒரு ஞாபகம் வச்சு போட்டுருங்க ஆன்சரை சரிங்களா. 1959 இந்தியன் ப்ளூ கிராஸ் அமைப்பு சென்னையில் உருவாக்கப்பட்டது. சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தோன்னா உலக அளவில் ப்ளூ கிராஸ் அமைப்பானது எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 உலக அளவில் சரிங்களா. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உலக அளவில் ப்ளூ கிராஸ் ஆனது உருவாக்கப்பட்டது 1997. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கான முதல் சரிங்களா, விலங்குகளுக்கான முதல் மருத்துவமனையானது எங்கே உருவாக்கப்படுது உங்களுக்கு கேட்கலாம் சம்மந்தப்பட்டு 1906 சரிங்களா. லண்டன் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டனில் விக்டோரியா என்ற பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்க,
அதுக்கான ஒரு மருத்துவமனையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது விலங்குகளுக்கான மருத்துவமனையானது எங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணான்னு எங்கே சொல்லுவீங்க? மருத்துவமனை. மருத்துவமனை சரிங்களா? விலங்கு. அதுக்கடுத்து சரி ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா பீட்டா என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்படணும்னு கேட்கலாம். பீட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா? ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க, திருப்பி என்ன பண்ணுறது, உச்சநீதிமன்றமானது நம்ம போராட்டம் பண்ணி என்ன பண்ண, திருப்பி ஜல்லிக்கட்டு என்ன பண்ண மீட்டு வாங்கணும். அப்போ பீட்டா என்ற அமைப்பு எப்போது உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா? சரி ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? குரோமியம் உலோகத்தால் நீர் மாசுபாடு அடைவதன் காரணமாக பெண் உயிரினங்களில் மாற்றுத்தன்மை ஏற்படுகிறது என்று கூறியவர் யார் அப்படிங்க? எந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம், ஆப்ஷன் பார்க்கலாம். சகிலா பானு, வங்காரி மாதா, இவங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு. ராதிகா ராமசாமி, பச்சேந்திரி பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சகிலா பானுன்றது தான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா? சரி ஓகே, பெண்கள் உயிரினங்களில் வந்து பார்த்தா மலட்டுத்தன்மை. அப்போ உயிரினங்களில் மலட்டுத்தன்மைனாவே எந்த வைட்டமின் குறைபாடு நம்ம படிச்சிருக்கோம்? வைட்டமின் ஈன்றது வந்து பார்த்தோன்னா அதனுடைய மலட்டுத்தன்மையானது ஏற்படக்கூடியது சரிங்களா? சரி ஓகே, இந்த வங்காரு மாதாயை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நோபல் பரிசு 2004 வாங்கினாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சரி ஓகே, இந்த ராதிகா ராமசாமி யார் அப்படின்னு பார்த்தா இவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் சரிங்களா? அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பச்சேந்திரி பால், இவங்க தான் என்ன பண்ணிடுறாங்க, இந்தியாவினுடைய முதல் பெண்மணி. எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் பெண்மணி யார்? இந்த பச்சேந்திரி பால். எவரெஸ்ட் சரிங்களா? எவரெஸ்ட் ஒரு ஐடியிலும் 8848 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? அப்போது எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் இந்திய பெண்மணி யார்? பச்சேந்திரி பாலானது ஞாபகம் வச்சுங்க. அப்போ பெண் உயிரில் மலர்தன்மையானது குரோமியம் உலோகத்தால் தான் ஏற்படுகிறது என்று சொன்னது யார்? சகிலா பானுன்றதை மறக்கக்கூடாது சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக்கே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வனவிலங்கு சரணாலயம் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இடங்கள் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணுவோம் அதையே. ஃபர்ஸ்ட் மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகமலையானது தேனியில் இருக்குது சரிங்களா? அடுத்து வண்டலூர் வனவிலங்கு சரணாலயம், வண்டலூர் ஜூ போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா? சென்னையில் இருக்குது. அடுத்து களக்காடு என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, திருநெல்வேலி மாவட்டம். அடுத்து சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயமானது விருதுநகர் சரிங்களா? விருதுநகர். அடுத்து வந்து பார்க்கலாம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது? காஞ்சிபுரம் சரிங்களா? இது நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு எஸ்ஐயில் கேட்டாங்க, எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டாங்க பார்த்தீங்களா? வேடந்தாங்கல் எடுத்து கொடுத்துட்டு செங்கல்பட்டு மாவட்டம் கொடுத்தாங்க சரிங்களா? அப்போ செங்கல்பட்டுன்றது தான் அதில் இருக்குது. அப்போது செங்கல்பட்டுன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ காஞ்சிபுரத்துலேருந்து இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சாங்க பார்த்தீங்கன்னா அதில் வேடந்தாங்கல்ன்றது போயிடுச்சு. புக்கு டேட்டா படி பார்த்தோன்னா அது காஞ்சிபுரம்ன்றது ஞாபகம் வச்சுங்க. அப்போது ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது 5 4 3 2 1, அப்போ பி தான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா சார்? அடுத்த கொஸ்டின் பாருங்க, உயிர்கோள காப்பகங்கள் கொடுத்துருக்காங்க. மாநில யூனியன் பிரதேசம் எந்த இடத்துல அது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? ஃபர்ஸ்ட் நந்தா தேவின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. நந்தா தேவி எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. அப்போது சில ஆப்ஷன் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கலாம். அடுத்து நோக்ரேக் எங்கே இருக்குன்னா மேகாலயா. நோக்ரேக் எங்கே இருக்குது? மேகாலயாவில் இருக்குது சரிங்களா? மனாஸ் எங்கே இருக்குது? அசாம். மனாஸ் எங்கே இருக்குன்னா அசாம். அடுத்து சுந்தர்பன்ஸ் எங்கன்னா சுந்தரவன காடுகள் எங்கே இருக்குன்னா படிச்சிருக்கோம், மேற்கு வங்கம்ன்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு போட்டுடலாம். அப்போது ஆன்சர் பாருங்கள் 2 3 2 3 1 4. அப்போ ஆன்சர் என்னது? இதுக்கான ஆன்சர் சின்றது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? அடுத்து போவோமா சார்? அடுத்து பாருங்க, இந்தியாவினுடைய முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா? இது யார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா ராமசாமி தான் ரைட்டு சரிங்களா? இவங்க வந்து எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் கேட்கலாம்? இவங்க தமிழ்நாடு சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெங்கடாச்சலபுரம், விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வெங்கடாச்சலபுரம், வெங்கடாச்சலபுரம் சரிங்களா? வெங்கடாச்சலபுரம்ன்றதை கொஞ்சம் மறக்காம ஞாபகம் வச்சுங்க சரிங்களா? அதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சகிலா பானம் பார்த்துட்டோம், வங்காரி மாதாயும் பார்த்துட்டோம். இந்த முத்தமிழ் செல்வின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சரி, இவங்களை பற்றி என்ன சொல்லலாம்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியானது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து உலக சாதனை படைத்துள்ளார். அவர் தான் யார்? இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, முதல் பெண்மணி, தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணியானவர் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்காங்களாம். இதை தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அது. மண்ணில் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பாக்டீரியா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோட்டோ பாக்டர் தான் ரைட்டு சரிங்களா? இது என்ன பண்ணால் மண்ணில் நிலைநிறுத்தும் சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர் முண்டுகள் அப்படின்னு படிச்சிருப்போம். வேர் முண்டுகளை வந்து எது நிலைநிறுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ரைசோபியம் என்ற பாக்டீரியா,
ரைசோபியம். ரைசோபியம் என்ற பாக்டீரியா என்ன பண்ணுது, வேர் முண்டுகளில் வந்து நிலையிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ நைட்ரஜன் நிலைநிறுத்த பாக்டீரியா ரெண்டு தான், அசோடோபாக்டர் அண்ட் ரைசோபியம் என்றது மறக்கூடாது. சரி, இல்லை ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். சூடோமோனாஸ் என்ன பண்ணும், நைட்ரஜனை வெளியேற்றக்கூடிய பாக்டீரியா. இதோடைய வேலை என்னது, வெளியேற்றம். நைட்ரஜனை வெளியேற்றக்கூடிய பாக்டீரியா, நைட்ரஜனை வெளியேற்றும் இது. சரிங்களா, நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுலேயே ஆன்சர் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரேட்டம் பண்ணும். சரிங்களா, நைட்ரேட் பண்ணும், நைட்ரேட்டம் ஆக்கும். நைட்ரஜனை நைட்ரேட்டம் ஆக்கும் பாக்டீரியாக்கள் எது, இந்த நைட்ரோபாக்டர் நைட்ரோசோமோனாஸ் என்றதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ நிலைநிறுத்தக்கூடிய மண்ணில் அப்படின்னு கேட்டால் சொல்லணும் அசோடோபாக்டர் என்ற பாக்டீரியான்றது மறக்கக்கூடாது. சரிங்களா, அடுத்து பாருங்க, தன் வாழ்நாளில் நீர் அருந்தாத உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்காரி எலி. சரிங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாலைவனத்தில் வாயிறதுனால தனக்கு அதிகமான தண்ணீர்கள் கிடைக்காது. அதனால என்ன பண்ணும், எதில் சாப்பிட்றது அதில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் அது எடுத்துக்கும். சரிங்களா, என்ன உணவு ஒன்று தான் அதில் இருந்து நீர் சத்துக்கள் எடுத்துக்கும். கங்காரி எலின்றதுக்கான ஆன்சர் இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நத்தையை பற்றி என்ன சொல்ல, ஒரு மெல்லுடலி என்பதால் இது வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்கால உறக்கம். கோடைக்கால உறக்கம். ஆமை என்பது என்னது, குளிர்கால உறக்கம். சரிங்களா, குளிர்கால உறக்கம். தேன் சிட்டு, இந்த தேன் சிட்டு பற்றி என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை. தாவரையில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க செயல்லாம் சொல்லுவாங்க, மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அயல் மகர சேர்க்கை அதிகமாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த உயிரினத்தால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேன் சிட்டு. அயல் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்றது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போவோமா. இந்திய சணல் உற்பத்தியில் 50% உற்பத்தி செய்யும் மாநிலம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது குஜராத், மகாராஷ்டிரா, அடுக்கடுத்து மேற்கு வங்கம், கர்நாடகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் தான் காரணம். சரிங்களா, 50% சணல் உற்பத்தி யார் பண்ணுறாங்க, வெஸ்ட் பெங்கால் தான் பண்ணுறாங்க. சரி, உலகத்திலே அதிகமான சணல் உற்பத்தி யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் பண்ணுறாங்க. சரிங்களா, உலகத்திலே அதிகமான சணல் உற்பத்தி பங்களாதேஷ் பண்ணுறாங்க. அந்த சணலில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் தான் நம்ம வந்து இந்தியாவானது முதலிடம் உள்ளதை கொஞ்சம் மறக்கக்கூடாது. சரிங்களா, சரி ஓகே சார், அந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பார்க்கலாம் குஜராத். இந்த குஜராத் பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதில் முன்னிலை இருக்காங்கன்னா குஜராத் பருத்தி. சரிங்களா, பருத்தி உற்பத்தியில் இவங்க தான் முன்னிலை இருக்காங்க. வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வேர்க்கடலை, எண்ணெய் வித்துகள் ரெடி பண்ணுற மாதிரி வேர்க்கடலை, அதில் என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் முன்னிலையில் இருக்காங்க. பருத்தி அதிகமாக இருக்கிறதுனால அகமதாபாத் என்பது வட இந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லப்படலாம். சரிங்களா, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது, கோயம்புத்தூர். அப்போ வட இந்தியாவினுடைய மான்செஸ்டர்னா அகமதாபாத். மோடி ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா, உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டேடியமான மோடி ஸ்டேடியம் இருக்குது பாரு, அங்கே தான் அகமதாபாத் இருக்குது. அது வட இந்தியாவின் மான்செஸ்டர் சொல்லுவாங்க. இந்தியாவின் மான்செஸ்டர்னா நீங்கள் மும்பையை போடலாம். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். இந்த மகாராஷ்டிரா ஆனது ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் எதுனா அந்த மகாராஷ்டிரா. கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா காப்பியில் முதலிடம் இருக்காங்க, காப்பி உற்பத்தியில் முதலிடம் இருக்காங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்க ஒரு முக்கியமான வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆனால் இந்த சுவாச பிரச்சனைக்கு வழிவகுக்கக்கூடிய முக்கிய வாயு என்பது கார்பன் மோனாக்சைடு தான் வழிவகுக்கும். சரிங்களா, நீங்கள் டயர்லாம் கொளுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரையில் கருப்பு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வாயுக்கள் போகும். அதெல்லாம் சுவாசினா சுவாச பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். சரிங்களா, ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற நோய்கள் கூட ஏற்படும் கார்பன் மோனாக்சைடு. சரிங்களா, சரி ஓகே சார். இந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பசுமை இல்லாத ஒரு வாயு, பசுமை இல்லா வாயு. பசுமை இல்லா வாயுனா இது மட்டும் சொல்ல முடியாது, கார்பன் டை ஆக்சைடு சொல்லலாம், நைட்ரஜன் டை ஆக்சைடு இது கூட சொல்லலாம். சரிங்களா, அடுத்து என்ன சொல்லலாம், O3, ஓசோன் சொல்லலாம், நீராவி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை இல்லாத வாயுக்கள் தான். இந்த பசுமை இல்லாத வாயுக்களுடைய அளவு அதிகரிச்சுன்னா ஆகும், புவி வெப்பமயமாதல் என்றது நடைபெறும். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து இந்த சல்பர் டை ஆக்சைடு மற்றும் NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு, இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் அமில மழைக்கு காரணம், அமில மழைக்கு காரணமானது. சரிங்களா, இது ரெண்டு என்ன பண்ணும், நீரோட வினைபுரிந்து. சரிங்களா, நீரோட வினைபுரிந்து நைட்ரிக் ஆக்சைடு மற்றும் சல்பூரிக் ஆக்சைடு இதை வந்து ஏற்படுத்தி என்ன பண்ணும், அமிலத்தன்மை ஏற்படுத்தி என்ன பண்ணும், அமில மழையை உருவாக்கும். இதனால பயிர் சேதங்கள் ஏற்படும், விலங்குகள் மேலே பட்டுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோல் பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது அமில மழை ஏற்படுறதுக்கான முக்கியமான வாயுக்கள் எது, SO2 மற்றும் NO2ன்றது மறக்கக்கூடாது. ரீசெண்டாக இசையிலையும் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி ஓகே சார்.
ஓகே, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு உயிரியல் சரிங்களா டாபிக்லேருந்து வேறு டாபிக்லேருந்து நம்ம கொஸ்டின்களை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே சார், பார்க்கலாம், பாய்.